என்னோட குழந்தை ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 2 நிமிஷத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. என் குழந்தைக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஆனா உண்மையில அது கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு வேற சில காரணங்களும் இருக்கலாம். பேரண்ட்ஸா இருக்கிற நமக்கு கான்சென்ட்ரேஷன்னா ஒரே இடத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு தோணும். மாண்டசரியில சைல்டு ஒரு ஆக்டிவிட்டியை பாதிலே விட்டுட்டு போனா அதோட காரணத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆக்டிவிட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கா, ரொம்ப ஈஸியா இருக்கிறனால டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போறாங்களா, சைல்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஆக்டிவிட்டி தானா, ஒரே நேரத்துல ரொம்ப சாய்ஸஸ் கொடுத்துட்டோமோ, ஆக்டிவிட்டி பண்ண டைம்ல நம்ம திரும்ப திரும்ப பேசி இன்டரப்ட் பண்றோமோ. அதனால வீட்ல நீங்க குழந்தைக்குன்னு ஆக்டிவிட்டி கொடுக்கறப்போ சிம்பிள் ஆக்டிவிட்டியா சூஸ் பண்ணுங்க. ஒரு டைம்ல ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் கொடுங்க. சைல்டோட ஸ்பீட்லயே செய்ய விடுங்க. சீக்கிரமா ஹெல்ப் பண்ண போகாதீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்டை விட அவங்களோட எஃபர்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ ரிமெம்பர் பேரண்ட்ஸ், கரெக்ட் ஆக்டிவிட்டி, கரெக்ட் டைமிங், கரெக்ட் கைடன்ஸ், இந்த மூணும் சேர்ந்தாலே அவங்க கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஹேபிட்டும் கான்சென்ட்ரேஷனும் நேச்சுரலாக டெவலப் ஆகும்.